டேய் எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் 2 பிளேட் எடுத்துட்டு வா. எப்பா 2 இட்லி 2 பூரி. 2 இட்லி 2 பூரியா? அக்கா 2 இட்லி 2 பூரிக்கா. ரெண்டா? ஆமாப்பா. எடுத்துட்டு வாயா. அக்கா 2 இட்லி. இந்தா. ஏய் எழுந்திரி முதல்ல. இத்தனை பேர் நின்னுக்கிட்டு சாப்பிடுறாங்களே, உனக்கு மட்டும் இப்படி உட்காரணும்னு தோணுது? பெஞ்சு காலியா இருக்கு, உட்கார்ந்து சாப்பிடுறேன். ஓ சீலிங் கூட தான் காலியா இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் வைக்கிறதுக்காக முனிசிபாலிட்டி இடம் பாக்குறாங்க, லீஸு கூட்டுறவா? ஏப்பா பெஞ்சு காலியா இருக்கு, காசு கொடுத்து சாப்பிடுறோம், உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? எழுத்து பேசக்கூடாது. ஒரு இட்லி மாவு வாயில வச்சு அமைக்கி விட்டுறோம், ஓடி போயிடு ஓடு. வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறா, இங்க வந்தா எவன் வேணும் அடிக்கிறான். ச்சே. வா உட்டா சாப்பிடுறியா? வீட்டுல பால் பணியாரம் நேத்து டைசி அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. நான் எங்க சாப்பிட்டு போனேன், வாசல்ல டைவர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிரும். நீ மத்தவங்களுக்கு கவனி. ஏங்க என்னங்க 1 ரூபாய்க்கு பதிலா 2 ரூபாய் கொடுத்துருக்கீங்க? பெட்ரோல் விலை மாதிரி டிஃபன் விலையும் ஏறி இறங்குதா? ஏய் கொண்டாத. என்னங்க? இப்பெல்லாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த 1 ரூபாய் எது 2 ரூபாய் எதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்தா. அட உதாரணத்தை தப்பா சொல்லாத பூரணி. இப்பெல்லாம் நல்லவனா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பாக்குற? முழுகை சட்டை போட்டு அது மேல காக்கி கலர் அரகை சட்டை போட்டிருப்பான். பார்த்தாலே நல்லவன் நெத்தியில பச்சை குத்தி இருக்கும். சொன்னாங்க வீட்டாண்ட வந்து விசாரிச்சா தானே தெரியும் ஒரு வண்டவாளெல்லாம். நாட்டுல யாருமே அவங்க பொண்டாட்டிக்கு நல்லவன் கிடையாதுண்ணா. வீட்டுக்கு வெளியே தான் எல்லாமே. டாய் தட்டு கழுவுறவங்களாம் தத்துவம் பேசக்கூடாது, ஓடி போயிடு. ஏ மச்சான் என்னடா அப்படி ஆகிட்ட? நேத்து நைட்டு முடிவு நடிச்சுச்சா? உட்காரு வா. பூரணி இவன் என் ஃப்ரெண்டு பார்த்தா ஐநாவை தாண்டா ஒரு லேத்து கம்பெனில போர் மண்ணா வாழ பாக்குறான். டிஃபன் சாப்பிட மச்சி. வேணாம் உள்டா, சாப்பிட்டு தான் வரேன். உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணும். வீட்டுக்கு போனா டைசி நீ இங்க இருக்கிறதா சொல்லுச்சு, அதான் இங்க வந்தேன். சொல்றா என்ன விஷயம்? சரி வா போலாம். பொறுனே கடை இட்லி மட்டும் இருக்கு, சாப்பிடுறியா? ஐயோ நான் சாப்பிடறதுக்கு வரல, இன்ஸ்பெக்டர் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. உடனே வா. ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா? அங்க பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனையா? ஏன் என்னாச்சு? மேட்ரு சீரியஸ், வாழ்க்கை பிரச்சனை. யாரோட வாழ்க்கை? இன்ஸ்பெக்டர் பொண்ணோட வாழ்க்கை. உன்னை உடனே கிளம்பி வர சொன்னாரு. அங்க குழந்தை குழம்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இதுன்னு தெளிவா சொல்ல. திடீர்னு சொன்னா எப்படி கிளம்ப முடியும்? நீ அங்க வரலன்னா அவர் இங்க வந்துருவாரு. கிளம்பு. பாத்துக்கலாம் போடா, பாத்துக்கலாம் போன்றல. ரெகுலர் கஸ்டமர் இன்னும் 3 பேர் வரணும்க்கா போலும். புரிஞ்சுக்கோயேன். அவசரம் தெரியாம பேசாத. கிளம்பு பூர்ணி. என்ன பூர்ணி, என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ ப்ராப்ளமா, உடனே வாங்குறாரு. கடையை யார் பாத்துப்பா விட்டா? நான் வேணா கடையை பாத்துறேன், நீ கிளம்பு. என்ன மேட்டர்னு சொல்லியும் தொலைக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ சொல்றேன். இது போதுமா? நீ கிளம்பு. நியாயமான ரீசன். நான் ஸ்டேஷன்ல வந்திருக்கணும். உன் தலை. முதல்ல கடையை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், போ போ போ. பாத்துக்க விட்டா. எங்கே கிளம்பிட்டா போல இருக்க? என்னம்மா வெளியில எங்க கிளம்பிட்டியா? ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு. இது என்னம்மா நியாயம்? வீட்டுல இருக்க வயசு பொண்ணுங்க வெளியில போனா கோவிலுக்கு போற, கடத்தருக்கு போற, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு போவாங்க. நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சொல்றியே? 4 பேர் என்ன கேள்வி கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்றது? முடிஞ்சா பதில் சொல்லுங்க, முடியலன்னா என்கிட்ட அனுப்பி வைங்க, நான் வரேன். அம்மா ஜோசியரை பாத்துட்டு வரோம், அது விஷயமா உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் இரு. புதுசா 4 பரிகாரம் சொல்லிருப்பாரு, அதானே? நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க, நான் வந்துடுறேன். வா கப்பலோ. தப்பா நினைச்சுக்காதீங்க, அங்க ஒரு ப்ராப்ளம். இன்ஸ்பெக்டர் கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான். ஊருக்குள்ள பிரச்சனைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை நம்ம பொண்ணை கூப்பிடுறாங்க. எல்லாம் நம்ம தலை எழுத்து.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கே லவ் லெட்டர் கொடுப்ப? போலீஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கியா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாக்குறியாரா? நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு லவ் கேக்குதா? லவ். இன்ஸ்பெக்டர், என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? காதலிக்கிறதெல்லாம் மூச்சு விடுற மாதிரி பிறப்புரிமை, அதெல்லாம் நீங்க தப்பா சொல்லாதீங்க. இல்ல பூரணி, உனக்கு மேட்டர் தெரியாது. கண்மூடித்தனமா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் நான் இல்ல. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இவன் ஒரு பொறுக்கை. பொறுக்கை கிறுக்கி என்ன பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இந்த காலத்து வயசு பசங்க எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இவனும் இருக்கான். தம்பி, உனக்கு என்னப்பா வயசு? 22. அப்புறம் என்ன சார், உங்க பொண்ணுக்கு 18 வயசு தாண்டிடுச்சுல. சட்டப்படி இந்த காதல் செல்லும். இவன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதுவும் செல்லும். ஏன்பா, இவர் பொண்ணு கிண்டல் பண்ணியா, கலாட்டா பண்ணியா, இல்ல அசிங்கமா பேசி பயமுறுத்தினியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணலக்கா. சின்சியரா லவ் மட்டும் தான்க்கா பண்றேன். அதுவும் 2 வருஷமாக்கா. தப்பே இல்ல. அவ உன்னை லவ் பண்றாளா? அத கேட்டியா? தெரியலக்கா. அத தெரிஞ்சுக்கத்தான் என் மனசுல இருக்கிறத ஒரு லெட்டரா எழுதி கொடுத்தேன். பூரணி, அவன் எழுதின லெட்டரை படிச்சு பாரு. தருதல தமிழ கூட சரியா எழுது. துப்பில்ல. லவ் பண்றானா? லவ். அது பிரச்சனை இல்ல பெருசு. கல்யாணத்துக்கு சீரா நல்ல தமிழ் வாத்தியாரா புடிச்சு டெய்லி டியூஷன் அனுப்பி வச்சிடலாம். ஏன் தம்பி, நீ என்ன படிச்சிருக்க? 8வது முடிச்சிருக்கேன்க்கா. பொய் சொல்றா. அதுலயே 2 சப்ஜெக்ட் அவுட். முதல்ல அத சொல்றா. படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போறான். படிப்புக்கும் லவ்வுக்கும் சம்பந்தம் இல்ல கப்பலோ. நீ சும்மா இரு. தம்பி, உன் பேர் என்ன? ராஜாக்கா. ராஜா, நல்ல பேரு. ராஜா, நீ எங்க வேலை பாக்குற? வெல்டன் மோட்டார் சர்வீஸ்ல போன மாசம் வரைக்கும் வேலை பார்த்தேன்க்கா. ஒரு பிரச்சனையில இப்போதைக்கு அந்த வேலைக்கு போறது இல்லக்கா. வேற நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன்க்கா. அது பிரச்சனையே இல்ல. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். பட் கல்யாண செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அட்லீஸ்ட் பட்டு புடவை, வேஷ்டி, மாலை, தாலி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படும். அத மட்டும் ரெடி பண்ணிடு. பூரணி, இது ஆவறது இல்ல. எல்லாம் ஆகும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ராஜா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஐடியால இருக்கியா, இல்ல தனி குடுத்தனம் வைக்க போறியா? ராஜா, எதுக்கு கேக்குறேன்னா, தனி குடுத்தனம் போறதா இருந்தா வீட்டு வாடகை, மளிகை சாமா, பாத்திரம், பண்டம், துணிமணி, கரண்ட் பில்லு, பால், காய்கறி அப்படி இப்படின்னு மாசம் குறைஞ்சது 15,000 ரூபாவது ஆகும். இப்போ உனக்கு வேற வேலை கிடைக்குதுன்னே வச்சுக்கோ. தோராயமா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? அது இப்போ கடைசியா வாங்கினது 4,300க்கா. புது வேலை கிடைச்சாலும் அதே ரேஞ்சில தான் வரும். கிளீனருக்கும் ஹெல்ப்பருக்கும் இதுக்கு மேல எதுவும் தரமாட்டாங்கக்கா. அடடா, அப்போ தனி குடுத்தனம்ல வேண்டாம். உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடு. வீட்ல எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குல்ல. குடிசை வீடுக்கா. ரூம் எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரியாதுக்கா. நானே இப்பதான் லவ் லெட்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு. பாத்தியா எப்படி பேசுறான்னு பாரு. நீ என் பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவியா? டேய், உன்னை அடிச்சே கொன்னுடுவேன்டா. அட இருங்க சார், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ சொல்லு ராஜா, எதுல விட்ட? கரெக்ட் பண்றதுல. நீ சொல்றது கரெக்ட்னே வெச்சுக்குவோம். இப்ப கரெக்ட் பண்ணிட்டு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்க? அது அந்த பொண்ணு மட்டும் ஓகே சொல்லிடுச்சுன்னா எனக்கு அது போதும்க்கா. சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி மூட்டை தூக்கியாச்சும் காப்பாத்திடுவாங்கக்கா. சினிமா வேற ராஜா. முத சீன்ல மூட்டை தூக்குனாலும் அடுத்த சீன்ல பஸ் ஓனர் ஆயிட்டாருல. அதெல்லாம் நம்பாத. அந்த பொண்ணு ஒன்னும் கஞ்சுக்கு வழி இல்லாம இல்ல. இப்போ அந்த பொண்ணோட அப்பா பெரிய இன்ஸ்பெக்டர். 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு உன் கூட அவ வரணும்னா அதுக்கு மேல நீ என்ன செய்ய போறேன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நீ என்ன பண்றனா, அட்லீஸ்ட் சம்பளத்துக்கு முதல்ல ஒரு வேலையை புடி. அப்பதான் சரியா இருக்கும். விலைவாசில எங்க ஏறிட்டு இருக்குன்னு தெரியுமா? போற வழியில இப்ப உன் வைஃப் ஒரு முழை பூ வேணும்னு கேட்டா கூட சொல்லைய 10 ரூபாய் வைக்கணும் ராஜா. அக்கா, 15,000 ரூபாய் தரமாட்டாங்கக்கா. ஏன் சார், இந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம்ல? இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிட்டு சும்மா ஸ்டேஷன்ல அதிகாரம் பண்ணிக்கிட்டு சும்மா தானே இருக்கீங்க. போற வழிக்கு புண்ணியமா போகும் சார். கார் டிரைவிங் லைசென்ஸ் கூட இருக்குக்கா. வேலை அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் பூர்ணி. நமக்கு தெரிஞ்ச கால் டாக்ஸி கம்பெனி ஒண்ணு இருக்கு. அங்க சொன்னா அட்லீஸ்ட் டிரைவர் வேலையாவது கிடைக்கும். டேய்,
அப்புறமா வந்து என்ன பாரு. சரிங்க சார். அப்புறம் என்ன ராஜா, இந்த வயசுல முதல்ல வாழ்க்கையை ஸ்டடி பண்ணிக்கணும். அப்புறம் லவ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப விட்டேன்னு வை, காலம் பூரா மூட்டு தூக்கிதான் கஞ்சி குடிக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவத்துக்கு அந்த பொண்ணு கஞ்சிய கதைன்னு கடக்க முடியாதுல்ல. என்ன நான் சொல்றது புரியுதுல்ல? என்ன மன்னிச்சிடுங்கக்கா, என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்க்கா. சேச்சே, லவ் பண்றது தப்பு இல்ல. அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமான்னு பாத்துக்கிட்டு பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். நீ முதல்ல ஒரு வேலையில சேரு, நிறைய சம்பாதி, மறக்காம ஒழுங்கா தமிழ கத்துக்க. தப்பு தப்பா லெட்டர் எழுதுனா லவ் வராது ராஜா, கொலவெறி தான் வரும். சாரிக்கா சார், ரொம்ப சாரி சார். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க சார். அதான் சொல்லிட்டிய போ, போயிட்டு 4 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு, வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். இங்க பாரு, தான் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தவனுக்கே வேலை வாங்கி தர அளவுக்கு நல்ல மனுஷன். அவரை போய் டென்ஷன் பண்ணிட்டியே ராஜா, இனிமே அப்படி பண்ணாத என்ன? சாரிக்கா சார், நான் வரேன் சார். எப்படியோ தப்பிச்ச. கடைசியில நீங்களும் ஒரு சராசரி அப்பாதாங்கிறத காமிச்சிட்டீங்கல்ல. நீங்களே திருந்தவே மாட்டீங்களா சார்? தப்புதான் பூரணி, ஆனா திருந்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பையன் ஏதோ வயசு கோளாறுல உங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். இது லவ் இல்ல, வெறும் இன்ஃபாச்சுவேஷன் தானே பளிச்சுன்னு தெரிஞ்சதுனாலதான் நல்ல புத்தி சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு யாராவது உண்மையான காதலோட உங்க பொண்ண வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்ஜாடா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இப்பவே சொல்லிட்டேன், அப்புறம் குழந்தை வருத்தப்படுவாருன்னா நான் பார்க்க மாட்டேன். தெரியும் பூரணி, உண்மையான நேர்மையான காதலா இருந்தா நான் ஏன் மறுப்பு சொல்ல போறேன்? அதானே பார்த்தேன். சரி சரி, எனக்கு 1000 வேலை இருக்கு, வரேன். வேலையை காட்டி வேலையை முடிச்சிடுச்சே இந்த பொண்ணு. செம ஐடியா குழந்தை. இல்ல பெருசு, வாழ்க்கைக்கு எந்த வயசுல எது முக்கியங்கிறத தெளிவா புரிய வச்சுட்டு போறா. சான்ஸே இல்ல. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. கிரேட். ஏமா, உனக்கு பசி இல்லையா? சாப்பிட வரலையா? 24 மணி நேரமும் இதே பார்த்துட்டு இருப்பியா? வேற வேலையே இல்லையா உனக்கு? என்னடி பொண்ணு நீ? ஊர் உலகத்துல இருக்க பொண்ணுங்களாம் இப்படிதான் இருக்காங்களா? தனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும், நல்ல புருஷன் கிடைக்கணும், குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு குடும்பத்துல செட்டில் ஆகணும்னு நினைச்சினா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இது வரைக்கும் எத்தனை கல்யாணத்தை முடிச்சு வச்சோம், இன்னும் எத்தனை பேருக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிய? சாப்பிடறதுக்கு வா. கடவுள் எனக்கு ஏன் தான் இப்படி ஒரு பொண்ணை அமைச்சு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பரிகாரத்துக்கு ஏதாவது ஒரு தேதியை குறிச்சு கொடுங்க கேட்டா அவர் ஒரு வாரம் வாய்தா கேட்கறாரு. அப்படி ஒரு ஜாதகம், அப்படி ஒரு பொறப்பு. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவ கல்யாணத்தை பார்க்காம போயிடணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா நீ ஆரம்பிச்சிட்டியா? எப்ப பாரு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க. இப்படி புலம்பிக்கிட்டே சோறு போட்டா அவளுக்கு சாப்பாடு எப்படி உள்ள இறங்கும்? என்னம்மா நீ? பூர்ணி உட்காருமா, இந்தா எடுத்து கொடுமா. சும்மா இந்தா சாப்பிடுங்கடா. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நான் தாங்க. இவ தனியா ரூமுக்குள்ள இருந்துகிட்டு கருமலை எண்ணிட்டு இருக்கான்னு புலம்பிட்டு இருக்க பாருங்க, அதுதான் பிரச்சனையே. உன்னை யாருமா ரூமுக்கு போக சொன்னா? இங்க இருந்தே வான்னு கூப்பிட்டா வந்து சாப்பிட போறா. ஆமாண்டா, நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா தப்பும் என் மேலதான், எந்த தப்பும் அவ பண்ணலன்னு. நான் தான் தப்பு பண்றேன், போதுமா? இன்னைக்கு காலையில என்னடானா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு கான்ஸ்டபிள் வந்து பூர்ணியை கூட்டிட்டு போறாரு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? தாமரை, இன்ஸ்பெக்டர் பூர்ணியோட ஃப்ரெண்டுங்கிறது ஊருக்கே தெரியும், யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ கவலைப்படுற?
பெரிய ஃப்ரெண்டு. இவன் ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அவன் மூஞ்சும் அவன் மீசியும் பார்க்கவே பயமா இருக்கு. மா இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. நீ ஏமா அவரை பாக்குற? அக்காவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவரு அக்காவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. 2 பேர் ஏதோ கூட்டு சேர்ந்து ஊரை கொள்ளடிச்சு கோட்டை கட்டின மாதிரி பேசிட்டு இருக்கியம்மா. நல்லது பண்றாங்கம்மா, தப்பா பேசாதம்மா. என் வாயை அடைக்கிறது ரொம்ப சுலபம் ஐயப்பா. நான் படிக்காதவ, என் மனசுல பாசத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா நீயே யோசிச்சு பாரு, இப்படி கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு உங்க எல்லாருக்கும் சிரிப்பா இருக்குல்ல? சத்தியமா இல்லம்மா, நீயும் சரி அப்பாவும் சரி அண்ணனும் சரி அக்காவுக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வேணும்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, நடக்கல நீ திரும்ப திரும்ப புலம்பிட்டே இருந்தனா அது அக்காவுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? முருகா, நடக்கும்டா, கண்டிப்பா நடக்கும். எண்ணி 3 மாசம் பூரணிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலனா என் பேரு விநாயகமூர்த்தி இல்ல. அண்ணா இப்ப சொன்னியே இதுதான், உன் பேரு விநாயகமூர்த்தின்னு வச்சுக்கிட்டதுக்காச்சும் நீ அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும். விநாயகர் வந்து அவர் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சது கூட பெருசு இல்ல, நீ அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிற பாத்தியா, அதுதான் முக்கியம். ஏய், அண்ணன் பொறுப்புன்னு கைகளை விட்டு போயிடலான்னு பாக்குறியா? மாவனே, அக்காவுக்கு மட்டும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வையே, அத்தனை வேலையும் உன் பொறுப்பு தான். சரிடா, இப்ப சொல்றேன், அக்காவுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சுன்னா இந்த வீட்ல நான் வச்சதான் சட்டம். அக்காவோட கல்யாண வேலை எல்லாத்தையும் நான் தான் அள்ளி போட்டு செய்வேன். பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து பந்தி பரிமாறுற வரைக்கும் எல்லாம் என்னோட வேலை தான். அப்புறம் என்னடி உனக்கு கவலை? மணிமணியா 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையான்னு நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? பசங்க வளர்ந்துட்டாங்க, பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. அப்புறம் எல்லாம் தானா நடக்குதா இல்லையான்னு பாரு. உண்மையிலேயே இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுப்பா. ஆண்டவன் முன்னேட்டில் இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடுச்சு. அடுத்து என்னோட டார்கெட் அக்காவோட கல்யாணம் தான். அப்படி சொல்லுடா. டேய், கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கிற வழியை பாடுறா. பூரணி மேட்ரை நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க எம்டி ரொம்ப நல்ல மனுஷன், அவர் தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடலாம். நாளைக்கே நீ அக்கா கல்யாணம் சொன்னா கூட அவர்கிட்ட நான் 5 லட்ச ரூபா லோன் கேட்க நான் ரெடினே. உங்களுக்குலாம் ஒரு நல்ல வழி அமைஞ்சிடுச்சுப்பா. அதே மாதிரி இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னா எனக்கு வேற எதுவுமே வேணாண்டா. பூரணி, சாப்பிடுமா. எதுக்கு சாப்பிடாம எங்களே பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா புலம்புறது எல்லாம் மனசுல வச்சுக்காத, நீ சாப்பிடு. சாச்சா, அதெல்லாம் இல்லைண்ணே. நான் ஒருத்தி உங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லூசா நீ? கஷ்டமாடி இது? உன் கல்யாணங்கிறது எங்களுக்கு கடமை பூரணி, சந்தோஷமா செய்ய வேண்டிய கடமை. நாங்க யாரும் அதை மறக்கல, நீ சாப்பிடு. தெரியும்ண்ணே, எனக்கு நடக்காம இருக்கிறதுனால உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு கூட கட்டிக்க முடியாம இருக்கேன். வீடுக்கா, அண்ணன் கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணிட்டு தான் திரிட்டுமே. இப்போ என்ன கேட்டு போச்சு? அண்ணன் லைசென்ஸோட லவ் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். எனக்கு வேலை கிடைச்சதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு நல்ல ஹோட்டல்ல கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ணன், நீ ஆளை கூப்பிட்டு வந்துரு, நீ ஒன்றாவது தள்ளிட்டு வந்துரு. ஆனா தயவு செஞ்சு உன் மாமா கிட்ட மட்டும் நீ சொல்லிடாத. நம்ம எல்லாரும் அங்க போறோம், ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து டேபிள் புக் பண்றோம், நைட் டின்னர் என்ஜாய் பண்றோம். ஓகேவா? எனக்கு ஓகே. ஆனா காயத்ரி இதுக்கு வருவானான்னு தான் தெரியல. ஏன்? டேய், நீ ஒருத்தடா, ரோட்ல தற்செயலா பார்த்தாலே தலையை குனிஞ்சிட்டு ஓடிடுறா. அண்ணி இன்னும் சங்க காலத்தை விட்டு வெளியே வரலன்னு நினைக்கிறேன். டேய், எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா கேட்டு செய்யணும்டா. என்னதான் பொண்ணை பார்த்து சம்மதம் பேசி வச்சிருந்தாலும் இப்படி அவங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போறது ரொம்ப தப்புப்பா. அட, நீ வேற தெரியாம பேசிட்டு இருக்க. அவன் இந்நேரம் அவளை கூப்பிட்டுட்டு எங்கெங்கெல்லாம் சுத்தி இருப்பான். இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது. ஏடா, பார்க்கு, பீச்சு, சினிமா, அப்புறம் கடுப்பை கலப்பாதீங்கப்பா. கடவுள் சத்தியமா இது வரைக்கும் எங்கேயுமே கூட்டு போனதில்லப்பா. பட் அடிக்கடி உன் வண்டி அவங்க வீட்டு பக்கம் போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சே. டேய், கொன்றுடா ராஸ்கல். எப்ப அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க அப்பங்காரன் தான் இருக்கான். அப்புறம் அவ தங்கச்சி இருக்கா, அவளை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. சோ சேட். வேணா விநாயகோ, நீங்க எல்லாம் விளையாட்டுக்கு தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போறது அவ்வளவு நல்லது இல்லப்பா. அம்மா, ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. டேய், சும்மாறா. ஓவரா கலாச்சினா கரண்டிலே அடிச்சிடுவேன். அக்கா, இன்னொரு விஷயம், நாளைக்கு நான் டிரைவிங் கிளாஸ் போலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். எதுக்குடா? என் திறமையை பாராட்டி எம்டி எனக்கு கார் கொடுத்தாருன்னா எல்லாம் ஒரு முன்னேற்பாடு தான். அம்மா, இவன் கெட்டிக்காரன், எப்படியும் பொழைச்சுக்குவான். ஒரு டிக்கெட்டை நீ இப்பவே கழட்டி விட்டலாம். இந்த கதெல்லாம் வேணாம்ப்பா. ஒரு வேலை எம்டி டிலே பண்ணிட்டாருன்னா நானே லோன்ல கார் வாங்குறதா ஒரு ஐடியால இருக்கேன். டவுன் பேமெண்ட்லாம் என் அண்ணன் பே பண்றான்ற ஒரு நம்பிக்கை தான்.